குப்பப்பட்டியை சேர்ந்த சின்னையா என்பவரின் இளைய மகள் அனுஷ்யா சிறுகுடியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தலித் சமூகத்தை சேர்ந்த இவர் தலித் சமூகத்தின் வேறொரு பிரிவை சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அனுஷ்யாவின் பெற்றோர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர். இதனால் மனமுடைந்த அனுஷ்யா கடந்த சில நாட்களுக்கு முன் குப்பப்பட்டி அருகே உள்ள மலைப்பகுதிக்கு சென்று மாலை வரை தனியாக இருந்துள்ளார். மகளை காணவில்லை என தேடிய பெற்றோர் அனுஷ்யா மலைப்பகுதியில் இருப்பதை கண்டறிந்து அவர் விரும்பும் இளைஞரையே திருமணம் செய்து வைப்பதாக கூறி வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர். தேர்வு முடிந்ததும் திருமணம் குறித்து அனுஷ்யா தனது பெற்றோரிடம் கேட்கவே அந்த இளைஞர் தங்களை விட தாழ்த்தப்பட்டவர் என கூறி மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி அனுஷ்யா தனது வீட்டிலிருந்து மாயமாகியுள்ளார். அன்றிரவு 10 மணி அளவில் ஏற்கனவே அவர் தஞ்சமடைந்த மலைப்பகுதியில் உள்ள பாழடைந்த வீட்டில் தூக்கு போட்ட நிலையில் அனுஷ்யா சடலமாக தொங்கியதாக கூறப்படுகிறது. அனுஷ்யாவின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்தவைதான் அக்கம்பக்கத்தினருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகள் தூக்கு போட்டு இறந்த தகவலை உறவினர்களிடம் கூட தெரிவிக்காமல் இரவோடு இரவாக மயானத்தில் அனுஷ்யாவின் உடலை பெற்றோர் எரித்துள்ளனர். இதற்கான அடையாளமாக டயர்களின் கம்பிகள் மயானம் அருகே கிடக்கின்றன. அனுஷ்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் தகவல் காவல்துறைக்கும் தெரிவிக்கப்படவில்லை. தலித் சமூகத்திற்குள்ளாகவே உயர்வு தாழ்வு பார்ப்பதால் இது ஆணவ கொலையாக இருக்கலாம் என சந்தேகப்படும் ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக நந்தினி மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து பழனி முத்துக்குமார்.